ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ஏபிஐ ஏன் டெஸ்ட் பண்ணணும்? ஸோ அது எப்படி டெஸ்ட் பண்ணுறது ஒரு ஏபிஐயை? அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஏபிஐ டெஸ்ட் பண்ணா நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஏபிஐஸ் இருக்கு. ஸோ இதை ஏபிஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிட்டு இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 200 ஓகேன்னு வருது. ஸோ இந்த இது கிரியேட் புக்கிங் ரன் பண்ணுறோம். கிரியேட் புக்கிங்கோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் 200 வருது. இப்போ நீங்கள் அப்டேட் பார்த்தீங்கன்னா, அப்டேட்லேயும் 200 வருது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இடத்துலையும் 200 வருதே தவிர, நம்மளால இப்போ நீங்கள் டெலீட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபர்பிடன்னு வருது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த டோக்கனோட வேல்யூ கொடுக்கல. ஸோ டோக்கனோட வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா சென்ட் பண்ணிங்கன்னா